السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس والبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال النبي صلى الله عليه وسلم: رجب شهر الله، والشعبان شهري، والرمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை என்றென்றும் போற்றி புகழ்ந்த வண்ணமாக, நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் நம்மவர்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்தை அடைவதற்கு தயாராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதத்தை குறித்து அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொன்னதுண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இதை குறித்து ஏராளமான சிறப்புகளை சொன்னதையெல்லாம் நாம் அறிந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் என்பது எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது, அதிலே என்னென்ன நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் தொடர்படியாக வருடந்தோறும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எந்த வருடம் ரமலான் வந்தாலும் அதை குறித்து ஜும்மாக்களிலும் இன்னும் தனி சிறப்பு பயான்களிலும் அந்த ரமலான் மாதத்தை குறித்து பேசப்படுகிறது. எனவே ரமலானை குறித்து நாம் நல்ல முறையில் தெரிந்து இருப்பதின் காரணமாக ரமலானுக்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலானை அடைவதற்கு முன்னால் என்னென்ன அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும், அந்த ரமலானை முழுமையான பாக்கியத்தோடு நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், முழு நன்மையை அந்த ரமலானில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு 10 விதமான செயல்களை நம் வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். நாம் நல்ல தெளிவாக விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழருக்கு சொல்லிக் கொடுத்த 10 விஷயங்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள்: அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஅஷரி கலிமாத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை கொண்டும் எனக்கு கட்டளை பிறப்பித்தார்கள்.
அந்த 10 விஷயங்களை நீ பேணிக்கொள் என்பதாக எனக்கு சொன்னார்கள். அந்த 10ஐயும் என்னுடைய மரண தருவாய் வரை நான் பேணிக்கொண்டேன் என்பதாக ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 விஷயத்தில் முதல் விஷயமாக சொன்னார்கள், யா முஆத், அருமை தோழரே, எனது அருமை சஹாபியே, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் வ இன் குதில்த உஹர்ரிக்த. நீங்கள் கொல்லப்பட்டாலும் நெருப்பிலே வீசப்பட்டாலும் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் உங்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டாலும் உங்களுக்கு எப்படியெல்லாம் இடையூறு தரணுமோ எல்லா இடங்களிலும் எல்லா வீதிகளிலும் இடையூறு தந்தாலும் லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்விற்கு நீங்கள் ஒருபோதும் இணை கற்பித்து விடாதீர்கள். உங்களை ரசூல் என்ன சொல்றாங்க, வயின் குதில்த, உங்களை கொல்லப்பட்டாலும் உங்களை நெருப்பிலே வீசப்பட்டாலும் உங்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைப்பதிலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ இந்த முதல் விஷயம் இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு நேரடியாக இணை கற்பிப்பதும் ஒரு இணை வைப்பு தான். இன்னொரு இணை வைப்பு என்னவென்று சொன்னால், எதையெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருந்தானோ, எதையெல்லாம் நீ கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருந்தானோ அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்வதும் ஒரு இணை வைப்பு தான். எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ விலகி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ, எதையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அதையெல்லாம் தவிர்த்து நடக்காமல் உன் வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருப்பதும் ஒரு இணை வைப்பு தான். அப்போ நேரடியா அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பதும் இணை வைப்புதான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதும் இணை வைப்புதான். அப்ப ரசூலுல்லாஹ் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, உங்களை கொல்லப்பட்டாலும் நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராதீங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இஸ்லாத்தையும் இஸ்லாத்திற்கான அடையாளங்களையும் தங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு தந்த அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் அளவிற்கான விஷயங்களையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டெலிகிராமிலும் அதே போன்று இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் லைக் வர்றதுக்காக வேண்டி, வெறும் லைக் நமக்கு வரணும், வியூ நிறைய போகணும்னு சொல்லி இன்றைக்கு மாற்று மத சகோதரர்களை போன்று வேடமிட்டு எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு மியூசிக் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அல்லது ஏதாவது ஒரு டைலாக் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட டைலாக்கா இருந்தாலும் சரி, என்ன வேடமிட்டு நடிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, உடனே யோசிக்காம அதை செய்யக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு நம் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. எதுக்காக வேண்டி? வெறும் லைக்குக்காக, வெறும் சப்ஸ்கிரைபுக்காக, தங்களுடைய வீடியோ காணொளி எல்லா பக்கமும் போக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இணை வைத்தலின் பக்கம் மிக சர்வசாதாரணமாக சென்றுவிட்டு நாங்கள் நடிக்கதானே செய்கிறோம், சும்மா தானே பண்ணோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்றது கொஞ்சம் சத்தம் இல்லாம சொல்லுங்களேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய உணர்வில் ஓட ஆரம்பித்து விட்டான், இஸ்லாம் என்னுடைய உணர்வில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு சத்தம் இல்லாம சொல்ல முடியல. இப்படியெல்லாம் இஸ்லாத்தை தூக்கி பிடித்ததின் காரணமாகத்தான்
ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது, பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கும் பொழுது, பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருக்கும் பொழுது, பெரும் பெரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கும் பொழுது, யாரையும் சொல்லாமல் அந்த அடிமை பிலால் எந்த இனத்தை வெறுத்தார்களோ மக்கள், அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வின் மேல் ஏறி அல்லாஹ் அக்பர் என்று வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, எதன் மூலமாக கிடைத்தது? ஈமானை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். இந்த ரமலானுக்கு முன்னாடி ஆண்கள் நம்மளுடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹராமான விளையாட்டு, ஹராமான உணவு, ஹராமான வார்த்தைகள், ஹராமான சிலவினங்கள், ஹராமான இடத்தில் அமர்வது, இதையெல்லாம் விட்டு நம்மை ஒருபோதும் நாம் பாதுகாத்துக் கொள்ளவில்லை, இதையெல்லாம் விட்டு நாம் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானை அடைந்தும் பிரயோஜனமற்றவர்களாகவே நாம் போய்விடுவோம் இல்லையா? ரமலானை அடையிறதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? என்ன ஈமான் இருக்கு? என்ன தொழுகை இருக்கு? என்ன இபாதத் இருக்கு? ரமலான்ல நம்ம அந்த அமலை செஞ்சிடலாம், இந்த அமலை செய்து விடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவனுக்கு ரமலான் முழுமையாக அவர் அடைந்து விட்டார் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் நம்மள்ட்ட இருக்கா நம்ம பார்த்துக்கணும். ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? ரமலானை முழுமையாக அடைந்தவர் ரமலானுக்கு முன்பும் ரமலானுக்கு பின்பும் நல்ல அமல் செய்வார். நம்மள்ட்ட இருக்குமா? ரமலானை முழுசா நம்ம அடைஞ்சுக்கிட்டோம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்னதான்? ரமலானுக்கு முன்பு, அதாவது இந்த ஷாபான் முடிஞ்சு போச்சு, ஹலாஸ், இன்னும் கரெக்டா ஒரு வாரம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு, அப்படிதானே? இன்னும் சரியா எண்ணி 8 நாள் தான் இருக்கு. இந்த ஷாபானையும் ரமலானுக்கு பின்பும் அவர் நல்ல அமல் செய்வார். அவர்தான் ரமலானை முழுமையாக அடைந்தவர். அவருடைய நோன்பையும் அவரின் தொழுகையும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகின்றார்களே. இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம என்ன அமல் செய்திருக்கின்றோம்? ரமலானை அடைவதற்கு என்ன செஞ்சிருக்கோம்? நிறைய சுன்னத்தான நோன்பு வைக்கணும் நம்ம வார வாரம் சொன்னோமே, வச்சோமா? சரி, சுன்னத்தான நோன்பை விடுங்க, ஃபர்து தொழுகணும்னு நம்ம சொன்னோமே, சரியான வக்துகளில் நம்ம வந்தோமா? சத்து வார வாரம் எங்கே சுற்றி எங்கே போனாலும் அதுலேயே தானே வாரிய. எல்லாருடைய மனசில் ஓடுறது கண்ணாடியாக தெரியுது. வார வாரம் எங்கே சுற்றி எங்கே போனாலும் இந்த தொழுகையை தொடாமல் முடிக்கிறதே இல்லையே அஜர்த்து. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருகின்றேன். காலம் நேரம் ரொம்ப சுருங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 10 விஷயத்தில் ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன். 10 விஷயம் சொன்னா, 10 விஷயங்களை ரமலானுக்கு முன்பு நம்ம சரியாக பேணிக்கொள்ளணும். அதில் ஒன்றை சொல்கிறதுக்கே ஒரு வாரம் சும்மா போயிடுச்சு. இன்னும் 9 எண்ணம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் அதை தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் காரணமின்றி அவசியமின்றி தொழுகையை விடுகின்றாரோ அவர் நரகத்தின் கதவை திறந்து விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பாருங்க. தொழுகையினுடைய நேரத்தில் தொழ வர்றதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் இருந்து, தொழ போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட ஏதோ ஒன்று காதில் சொல்லப்படுவதை போன்று அசட்டையாக மிருகம் மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, இருக்கமா இல்லையா? மிருகத்தை கூட ஹை அப்படின்னா ஓடும். ஓடுமா ஓடாதாங்க? ஓடுமா ஓடாதா? ஓடும் சகோதரர்களே. அதை விட ஒரு மோசமான ஒரு பிராணியாக இந்த ரமலானை அடைவதற்கு கூட நம்மள்கிட்ட ஒரு அருகதை இல்லாமல் போச்ச. இப்படி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி வரும்? அல்லாஹ்வினுடைய சக்கீனத்து உதவி எப்படி இறங்கும்? பெருசாக உழைக்கிறோம், கையில் ஒன்றும் இல்லை, பரக்கத்தில் எப்படியா வரும்? எப்படி வரும்? நீ நரகத்தினுடைய கதவை பிடிச்சில தொங்கிக்கிட்டு இருக்க. நரகத்தினுடைய கதவிலிருந்து உனக்கு சுகம் கிடைக்குமா? வேதனை கிடைக்குமா? வேதனை மட்டும்தான் மிச்சமாக இருந்து கொண்டே இருக்கும். ஓடி ஓடி உழைத்தாலும், ஓடாக தேய்ந்தாலும், மாடாக உழைத்தாலும் 10 நயா பைசா கையில் மிஞ்சாது தொழுகையை விட்டவனுக்கு.
இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளோ படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹய்யால ஸலான்னு சொல்லப்பட்ட தொழுகைக்கு வந்துடணுங்க. ஒரே ஒரு சஹாபியினுடைய வரலாறு சொல்றேன். மதீனாவில் மிகப்பெரிய தோட்டம் வைத்திருந்தவர்கள், பேரிச்சம்பழம் தோட்டம். அவர்களை போன்று மதீனாவில் யாருமே வைக்கல, அந்த அளவுக்கு பெரிய தோட்டத்திற்கு சொந்தக்கார ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹய்யால ஸலா என்று பிலால் அழைத்தால் உடனே தொழுகைக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு நாள் சத்தம் கேட்கிறது. அந்த நிலைமையில் அந்த சஹாபி எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, ஒரு மரத்தை நடுவதற்காக கோடாலியை ஓங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஹய்யால ஸலா என்று சொல்லப்படுகிறது. கோடாலியை கீழே வைக்கவில்லை, ஓங்கிற கோடாலியை அப்படியே கையை விட்டாங்க, பின்னாடி விழுந்துச்சு. அப்படித்தானே இருக்கணும். நான் திரும்ப நான் அதான் ஒன்னே ஒரு திரும்ப நான் கேட்கிறேன், பாங்க சொல்ற சத்தம் அங்க வரையும் கேட்குதா கேட்கலையா? எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த முக்குல கேக்குதா கேட்கலையா? கேட்கலன்னு சொன்னா கேட்கறதுக்கான ஏற்பாடுகள் என்னவோ அதை செய்வதற்கு நிர்வாகம் தயாரா இருக்கு இல்லையா? கேட்குதுல்ல? இல்ல கேட்டாலும் என் காது வந்து செவிடன் காதுல சங்கு ஊதுன கதை தான் என் காது. பாங்கு சத்தம் மட்டும் கேட்காது. 3 போடு 4 போடு 6 போடு 7 போடு தையம் போடு நான் மட்டும்தான் எனக்கு கேட்கும்னு இருக்கா? எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, அந்த ஐநா சபையில் இருக்கும்போது வேட்டியை உருவனா கூட தெரியாது போல. ஏன் ஒரு 5 பேர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் 10 வாட்டி சொன்னா அப்பவும் யாரும் விரும்பல. கடைசியா ஒரு ஆள் போய் தோள்பட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டோம்னா எஞ்சி வருவாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு சமூக சேவையில ஈடுபட்டு இருக்கோம் இல்லையா சகோதரர்களே? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், மாற்று மத சகோதரர்களை பார்த்தாலும் நம்ம திருந்துருமா வேண்டாமா? காலையில 4 மணிக்கு எந்திரிக்காங்க. அந்த தெருக்கல்ல பெண்களை நீங்க பாருங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு வீடை தூத்து வாசலை தூத்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கணவனுக்கு தேவையானது பிள்ளைகளுக்கு தேவையானது தயார் பண்றாங்களா இல்லையா? 4 மணிக்கு நான் தஹஜ்ஜுதுக்கு சாயா குடிக்க போனா ஏதாவது ஒரு தொப்பியா தென்படும் பார்த்தா இல்ல. காலையில எழுந்து சுத்தபத்தமாக குளித்து நல்லாடைகள் அணிந்து நெற்றியில் பட்டையும் திருநீரும் விட்டு வரக்கூடிய சகோதரர்கள்லாம் நம்ம அதிகமா பார்க்கிறோம். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே இறை பக்தியோடு அவர்கள் எழுந்திருக்கின்றார்களே. இன்றைக்கு எழுந்ததிலிருந்து தூங்குவதில் வரையிலும் கூட இறை சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் வெற்றி கிடைக்காது. எப்படி கிடைக்கும் இல்லையா? அப்ப அல்லாஹ் சோதிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்து சோதிக்கிற மாட்டேன்னு நல்லா விளைக்கணும். மாட்டுக்கறி திங்கிறதுல இருந்து, நிக்கா விஷயத்துல இருந்து, ஹிஜாப்ல இருந்து, தலாக்குல இருந்து எல்லாத்தையும் அல்லாஹ் சோதிக்கான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்தையும் நீ கோட்டை விட்ட. இந்த சமூகம் அரசியல் ஒரு சமுதாயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த சமூகம் எதில் பலகீனமாக இருக்கிறதோ, எதில் கவனக்குறைவாக இருக்கிறதோ அதுலதான் அவன் கையை வைக்கான். அதுதான் கை வைக்க. புர்கால நம்ம அவ்வளவு கவனக்குறைவாக இருந்து இப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறோம். பேருக்கு போராட்டத்துக்கு புர்கா போட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள தெருக்குள்ள சுத்தும் போது புர்கா இல்லாம சுத்தக்கூடிய எத்தனை பெண்கள் இன்னைக்கு பார்க்க தெரியுமா? நம்ம இன்னைக்கும் புர்கா ஹிஜாபினுடைய விஷயத்துல நம்ம தெரு மட்டும் இல்லாம எத்தனையோ தெருக்கள் இன்னைக்கும் கவனக்குறைவு உண்டு. நைட்டியோடு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் தயவு செய்து விலகி. குடும்பத்தோடு இஸ்லாத்திற்கு வந்த முதல் பெண்மணி, அவங்க கணவரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்க மகனும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. குடும்பத்தோட முதல் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஃபேமிலி தான் அவங்க. இன்றைக்கு பாருங்க, நிறைய பெண்கள் அரைமுறை ஆடை அணிந்துவிட்டு நடிப்புக்குத்தான் நாங்கள் பண்றோம். நான் எங்களுக்குள்ளேயும் உள்ள ஈமான் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, பட வாய்ப்புக்காக வேண்டி, சினிமா பட வாய்ப்புகளுக்காக வேண்டி, வீடியோக்காக வேண்டி அரைமுறை ஆடை அணிந்து காதல் பாட்டுகளுக்கு கேவலமாக நடித்து அதை விளம்பரம் செய்யக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு நிறைய பேர். கேட்டா நாங்க வெளியே நடிப்பு தான், உள்ள ஈமான் என்ன செய்யுது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஈமான் எங்கள்கிட்ட இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெளியே நல்லா இல்லாதது உள்ள என்றைக்குமே நல்லா இருக்காது. ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு பழக்கடைக்கு போகிறோம், என்ன செய்கிறோம்? முதல்ல எடுத்து பார்க்குறோம், அப்படி தானே? புழுவுகள் எதுவும் இருக்கா, சூத்த கீத்த எதுவும் இருக்கான்னு மேலேயே பார்க்குறோம்.
இல்ல சூத்தரா இருந்துச்சு என்ன செஞ்சோம், டக்குன்னு வச்சிடறோம். காய்கறி கடைக்காரன் சொல்லுவான் அது லேசா கீழே அடிபட்டு விழுந்ததுதான், அது வந்து அப்படிலாம் இல்லை, உள்ள நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். வாங்குவோமா நம்ம? வாங்க மாட்டோம். அப்போ வெளி தோற்றம் என்னவோ அதுதான் உள்ளே என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பொது சட்டமும் அதுதான். நஹனு நஹகும் பில் லவாஹிர், வெளிரங்கம் என்னவோ அதை வச்சு இஸ்லாம் என்ன செஞ்சிடும், தீர்ப்பு கொடுத்து விடும். அந்தரங்கத்தை அறிபவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்படிதானே? இஸ்லாமிய பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்கின்ற பெயரில் ஹிஜாபை கலற்றி எறிந்தார்கள் ஒரு நேரத்திலே, இல்லையா? எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் எங்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அதே ஹிஜாபிற்கு இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் கொடி பிடித்து இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி, விஷயத்துக்கு வர, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா எதிரிகள் கொஞ்ச நெஞ்ச துன்பப்படுத்தல, துயரப்படுத்தல. என்னென்ன செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் இடையூறு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தான். கடைகளில் போனால் உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்னு முதல்ல தடையை போட்டான். உணவுப் பொருட்கள் இல்லாமல் தன்னுடைய சொந்த நிலத்தில் விளையக்கூடியதை வைத்து உண்டு கொண்டிருந்தார்கள். சொந்த நிலத்தில் விளைய விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணா. பக்கத்து கிணத்துல இருந்து யாரும் தண்ணி கொடுக்கூடாதுன்னா அதையும் சமாளித்தார்கள். ஒன்றொன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொடுத்து இறுதியாக ஊரை விட்டு அவர்கள் ஓடிவிடலாம் என்று முடிவு செய்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவனும் அவர்கள் பிள்ளைகளும் ஓடி செல்கின்றார்கள். அவர்களுடைய கணவரும் அவர்கள் பிள்ளைகளும் மிக தொலைவான தூரத்துக்கு போய்விடுகின்றார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா பிடிபட்டு விடுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பம் என்ன செய்யப்படுறது, பிடிபட்டு விடுகிறது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் சொல்றாங்க, நீ இஸ்லாத்தை விட்டுறணும். இஸ்லாம் உனக்கு சொல்லி தந்த நடைமுறைகளை, செயல்முறைகளை நீ கைவிட்டு விட வேண்டும். இஸ்லாம் உனக்கு பழகி தந்த அந்த வணக்க வழிபாடுகளை, இந்த உடையை நீ கைவிட்டு விட வேண்டும். இஸ்லாம் உனக்கு கற்றுத்தந்த அனைத்து நல்லதையும் நீ கைவிட்டு விட்டு நம்மின் தாய் மதமான பழைய மதத்திற்கு நீ திரும்ப வேண்டும் என்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தொல்லை பண்றாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒருவேளை நீ சொன்னது போன்று இஸ்லாம் சொல்லித்தந்த எதையும் நான் விடவில்லை என்று சொன்னால் என்னை உன்னால் என்ன செய்ய முடியும்? அவன் சொன்னான், அப்படியா பார்த்துக்க, 4 ஒட்டகம் இருக்கு. எத்தனை ஒட்டகம் இருக்கு? 4 ஒட்டகம் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய காலிலையும் ஒரு கைத்தை கட்டி 2 கையிலையும் 2 காலிலையும் ஓ காலில் ஒரு முடிச்சினுடைய கைத்தை கட்டி 4 ஒட்டகத்தையும் 4 திசையை பார்த்து நான் துரத்தி விடுவேன். அது 4 திசையை பார்த்து ஓடும் பொழுது உன் உடம்பு 4 துண்டாக போய்விடும். சம்மதிக்கிறியா? உயிர் போடுமா, கொடூரமா போகும். 4 துண்டா உடம்பு பிரிஞ்சிடும். உடலையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ இஸ்லாத்தை விட்டுதான் ஆகணும் என்று அவர்கள் சொல்லும் போது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா காரி மூஞ்சிலே துப்புனாங்க. துப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அடித்தான் ஒட்டகத்தை. உடல் 4 துண்டாக பிரிந்தது. அதே இடத்தில் ஷஹீதானார்களே. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெண்களே, உங்கள் ஈமானை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம் பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், தேவையில்லாம தெருக்களில் வந்து நிற்பதை விட்டும் இந்த ரமலான் மாதத்திற்கு முன்பு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே இப்பொழுதிருந்து இஹ்திகாஃப் இருப்பதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய உங்கள் நாவை அடக்கிக் கொள்வதற்கு இப்பொழுதே தயாராகிக் கொள்ளுங்கள். வீதிகளிலே தெருக்களை வருவதையெல்லாம் வாங்கி உன்று பார்த்து விட வேண்டும் என்று, புசித்து பார்த்து விட வேண்டும் என்று ருசி தேடக்கூடிய உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் இப்பொழுதே நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி பாதுகாத்தால் தான் ரமலானை நீங்கள் சிறப்பாக அடைய முடியும், இல்லையா? அப்ப இன்னைக்கு இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்னன்னு தெரியல. தாடி வச்சு தொப்பி வச்சு 5 நேரம் தொழுதுட்டா இஸ்லாம் இருக்கு, ஈமான் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் என்பது, இஸ்லாம் என்பது அல்லாஹ் எதை சொன்னானோ எல்லா நிலைமையிலும் அதை பேணிக் கொள்வது. எதை அல்லாஹ் செய்யணும்னு சொன்னானோ அதை எல்லா நிலைமையிலும் பேணிக் கொள்வது. அல்லாஹ் எதை விட சொன்னானோ அதை எல்லா நிலைமையிலும் விடுவதுதான் உண்மையான ஒரு இஸ்லாமியனுக்கு அழகு. அதுதான் உண்மையான ஒரு இஸ்லாம்.
சரி, பெண்களுடைய ஈமானும் இஸ்லாமும் அந்த காலத்தில் இந்த அளவிற்கு வீரியம் நிறைந்ததாக இருந்தது என்று சொன்னால் ஆண்களும் வாலிபர்களும் அதற்கு சலச்சவர்கள் அல்ல. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருப்பினத்தை சார்ந்த அந்த காலகட்டத்தில் மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர் தான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். எப்படி நிலைமையில் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள்? ஒருவரிடத்தில் அடிமையாக இருக்கும் பொழுதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற செய்தி அவனுடைய எஜமானுக்கு தெரிய வருகிறது. அவர் சொல்கின்றார், நீ என்னுடைய அடிமையாக இருக்கின்றாய், நான் எதை சொல்கின்றோனோ அதை செய்வதுதான் உன் வேலை, நீ இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு மலையை குடைந்து இன்னொரு பக்கம் மாற்றி வைக்க வேண்டுமா? சொல்லுங்கள், நான் செய்கின்றேன். கடலில் இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் நான் இறைக்க வேண்டுமா? சொல்லுங்கள், செய்கின்றேன். இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டுமா? சொல்லுங்கள், நான் செய்கின்றேன். என் உயிரை உங்களுக்கு தர வேண்டுமா? சொல்லுங்கள், தருகின்றேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் ஒருபோதும் விடமாட்டேன். எஜமானுக்கு கோபம் உச்சித்தலைக்கு ஏறியது. இதே போன்று கடுமையான ஒரு வெயில் சீசன். ஃபேன் இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா எப்பண்டா சும்மா அப்படின்னு நமக்கு தோணிடும், அப்படிதானே? வெயில் கடுமையாக இருக்கு. இதே மாதிரி கடுமையான ஒரு வெயில் நேரத்தில் இஸ்லாத்தை விடமாட்டேன்னு சொன்னதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா செஞ்சானுங்க? அயோக்கிய பயலுக, நிறைய மண் எடுத்துட்டு வந்து, மண் ஆல்ரெடி சுடும். கடல் மண், பாலைவனத்து மண்ணெலாம் என்ன செய்யும்? கடுமையாக சுடும். இங்கே இருக்கிற சரல் மண்ணெலாம் என்ன செய்யாது? அவ்வளோ சுடாது. நீங்கள் பீச் பக்கம்லாம் போனால் என்ன செய்யும்? மண் அப்படி கொதிக்கும். கடுமையான சூடான மண்ணை எடுத்துட்டு வந்து நல்ல பல இருக்கிற ஒரு பாறையும் சூடு, அந்த பாறைக்கு மேல அவ்வளவு மண்ணையும் போட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வச்சான். படுக்க வச்சது மட்டும் இல்ல, இன்னும் வேதனை அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய நெஞ்சுக்கு மேல் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சா. அப்பவும் அவனுக்கு பொறுக்க முடியல, இப்பவும் இஸ்லாத்தை விடலன்னு சொல்லி பாறாங்கல்ல வச்சுட்டு அவர்களுடைய உள்ளங்காலில் ஒருத்தன் சாட்டையால் அடித்தான். அவர்கள் ஐயோ என்றோ அம்மா என்றோ வேற எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று கத்தினார்கள். அந்த கத்தல், அந்த சத்தம் அந்த எதிரியின் காதை கிழித்தது. அவனுக்கு நெஞ்சில் பயம் ஏற்பட்டது. மீண்டும் அடித்தான். அதே வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போன்று, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள், உங்களுக்கென ஒரு ஹிஜாபை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு வாசலை விட்டு அடுத்த வீட்டுக்கு தான் போறேன், சச்சா வீட்டுக்கு தான் போறேன், மாமா வீட்டுக்கு தான் போறேன், அதனால நைட்டியோட போறேன். அது பேரே நைட்டி, நைட்ல போடக்கூடியது, அப்படிதானே? இன்னைக்கு எத்தனை பேர் தெருக்குள்ள நைட்டி போட்டு சுத்துற நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்குள்ள சுத்தினாலும் ஒண்ணும் இல்லைங்க, தெருக்கல்ல காய்கறிக்கார வந்தா நைட்டியோட, மீன்கார வந்தா நைட்டியோட, வேற ஏதாவது வித்துட்டு தான் அதுவும் நைட்டியோட தான். யாரோட, எந்த சமூகத்தோடு நீங்கள் ஒப்பு போய் கொண்டிருக்கின்றீர்கள்? இஸ்லாத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஈமானை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நோன்புக்கு முன்னால் உங்களுடைய உடலையும் உங்களுடைய நாவையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ரமலானை முழுமையாக உங்களால் அடைந்து கொள்ள முடியும். தயவு செய்து வாலிபர்கள், ஆண்கள் தொழுகையினுடைய நேரத்தில் தொழ வாங்க. தண்ணி நானும் வாரம் ஜும்மாலையும் சொல்றேன், 5 நேரம் தொழுகையிலையும் சொல்றேன். அது போக கஸ்ஸுக்கு நீ பாருங்க, ஒரு ஊரினுடைய பெரிய மகத்துவம் என்ன தெரியுமா? எந்த ஊர்லையும் இமாம் கஸ்ஸு கூப்பிட்டா போக மாட்டாங்க. அதனாலேயே நிறைய ஊர்களில் இமாமை தூக்கிடுவாங்க. அசத்து வந்து தாவா அல்லாஹ் பாதையில் போக மாட்டேக்காப்புல, அதனால அசத்து வேணான்னு தூக்கிடுவாங்க. நம்ம பள்ளியில் மட்டும்தான் பள்ளி இமாமும் வராங்க, பள்ளி தலைவரெல்லாம் எல்லா ஊர்லேயும் பெரும்பாலும் ஜும்மாக்கெல்லாம் பார்க்க முடியும், அல்லது இந்த இஷா நேரங்கள்லாம் பார்க்க முடியும். தலைவரும் வராங்க, ஊருக்குள்ள அரசியல் இருக்கக்கூடிய பெருமுகங்களும் வராங்க. இந்த நடக்கவே முடியாமல் தொழுகைக்கு 4 பேர் தவண்டு வராங்க, பேரை சொல்லக்கூடாது. சில நேரம் அவங்களும் கஸ்துக்கு வராங்க. நல்ல தின்னு
பெருத்த உடம்பை வச்சுக்கிட்டு நல்ல கொழுப்பும் சதையுமா கரியுமா தின்னு வேலைக்கே போகாம இருந்தாலும் கூட இல்லையா இருந்துக்கிட்டு அங்க உருட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி என்ன நம்ம சொல்ல ஜும்மால சொன்ன வேற குத்தமாகி போயிடும், இப்படிதானே? அதனால இந்த கஸ்துக்கு வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்ய முடியுமான்ட்டு யோசிச்சு வாரம் வாரம் ஒரு தெருமுனை பிரச்சாரம் பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு. இன்ஷால்லா அதுக்கு ஊர் ஒத்துழைச்சா நம்ம கண்டிப்பாக செய்வோம். சரி, அப்போ நீங்கள் ஜும்மா பயானா நீங்கள் ஒன்றே விளங்கிக்கங்க. ரமலானுக்கு முன்பு உங்கள் ஈமானை சரி செய்து கொள்ளுங்கள். ஈமானை சரி செய்வதற்கு முதல் இடம் பள்ளி, அதிலும் முதல் அமல் தொழுகை. அதற்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இன்ஷால்லா மீதமுள்ள 9 விஷயங்களை இனி வரக்கூடிய 9 ஜும்மாக்களை நம்ம சந்திப்போம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த 2வது செயல் என்ன என்பதை இன்ஷால்லா அடுத்த வாரம் ஜும்மாவில் நம்ம சொல்லுவோம். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாடி எல்லாம் முழிச்சு தானே இருக்கிய, யாரும் தூங்கிடலையே, ஏன்னா தூங்கிவான பின்னாடி சொல்லியிருப்பேன். மகரிபில் பார்த்தா நாளே இப்படி தான் நிற்போம். அதனால கேட்க எல்லாம் முடிச்சிட்டிங்கல்ல, இப்போ சும்மா பயம் முடிஞ்சிச்சு, முடிச்சிருங்க. இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ரமலானை வரவேற்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இது கிட்டத்தட்ட சொரண்ட வட்டாரத்தில் ஒரு 7-8 பள்ளிகளில் நடந்துருச்சு. அதில் முதலாக ஐயாபுரம், ஆனைபுரம், பாவநாசபுரம் 3 ஊருக்கும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்புறம் விகே புதூர், வீராணம், வீரசியாமணி, கழுநீர்குளம், ஆலங்குளம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நடந்துருச்சு. லாஸ்ட்டாக இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்குது. சரிங்களா? வெளியூர்ல இருந்து 2 அஜத்து பேச வராங்க. வீரான அஜத்தும் வராங்க, பாவநாசபுரம் அஜத்தும் வராங்க. நிகழ்ச்சி மகரிபு டு இஷா வரையும் தான், கரெக்டாக 1 மணி நேரம் தான். நான் பேசலை, நான் பேசினா அது 9 மணி ஆயிரும், நீங்கள் யாரும் வரமாட்டீங்க, அது தெரியும். கரெக்டாக 1 மணி நேரம், ஒரு அஜத்து 25 நிமிஷம் பேசுவாங்க. மகரிப் டு இஷா எவ்வளோ நேரம் தான் கேப் இருக்கு? மகரிப் டு இஷா எவ்வளோ நேரம் கேப் இருக்கு? டக்குன்னு 3/4 மணி நேரம் இருக்கு, அவ்வளோதான். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 50 நிமிஷம் தான் இருக்கும். இந்த 50 நிமிஷத்துக்குள்ள நிகழ்ச்சி முடிஞ்சிடும். எல்லா ஊர்லேயும் அழைப்பு நிறைய கொடுக்கப்பட்டு குறைஞ்சபட்சம் பள்ளியாசக்குள்ள ஒரு 70 பேர் இருந்தாங்க. ஆனைகுளம்லாம் அந்த ஐயாபுரம்லாம் போகும்போது பள்ளிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஆண்கள் வந்து ஒரு 80 பேர்கிட்ட இருந்தாங்க. பெண்கள்லாம் வந்து எவ்வளோ வந்தாங்கன்னு தெரியல, 100க்கு மேலே வந்ததாக ஊர் இமாம்கள்லாம் சொன்னாங்க. அதனால இந்த 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருமே நான் இன்னைக்கு மகரிபுக்கு கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த நிகழ்ச்சியில் நம்ம ஊர்லேயும் இவ்வளோ முஸ்லீம் இருக்காங்கன்ட்டு மற்ற ஊருக்கு தெரியும். ஒரு முஸ்லீம் தெரு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எத்தனை பேர் தொலை வராங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் எல்லாருமே இன்றைக்கி மகரிபில் குறிப்பாக வாலிபர்கள், அதே போன்று பெண்களுக்கும் தனியாக மதரசாவில் இடம் ஒதுக்கியிருக்கப்பட்டிருக்கு. அதனால் பெண்களும் இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்துக்கங்க. அதே சூழ்நிலையில் தென்காசி மாவட்ட ஐக்கிய ஜமாத் நடத்தக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்ஷா அல்லாஹ் தென்காசி புதிய பேருந்து அருகில் வைத்து வரக்கூடிய 29 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3:30 மணிக்கு நடக்கும். இந்த ஹிஜாபுடைய பிரச்சனை ஆல்ரெடி வந்துட்டு போனது தான். இப்போ திரும்ப என்ன செஞ்சுருக்கான, ஒரு தீர்ப்பை மாற்றி எழுதியிருக்கான். தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு தான் இப்போ இஸ்லாமியர்கள் யாரும் கொந்தளிக்கலை. அவன் என்ன எழுதி போட்டான்னு சொன்னால், அயோக்கியப்பையா இது வந்து புர்கா போடுறது குரான்லேயே இல்லை. நம்ம குரானை படித்தா நமக்கு தெரியும். இந்த மாதிரி புர்கா விஷயம் போயிட்டுருக்கு நமக்கு தெரியுங்களா? அது வரையும் சந்தோஷம். லா இக்ராஹ ஃபித்தீனி, இஸ்லாத்தில் வந்து வலுக்கட்டாயம் எதுவுமே இல்லை, அதனால புர்கா இல்லைன்னு எழுதிட்டான். இப்போ பிரச்சனை அங்கே தான். இவன் ஹிஜாப் போடக்கூடாது அவன் அப்பயே எழுதிட்டான், அப்படி தானே? ஹிஜாப் யாரும் ஸ்கூல் உள்ள போட்டு வா, காம்பவுண்டு வெளியே வரையும் போட்டு வா, உள்ளே போட்டு வரக்கூடாதுன்னு அவன் எழுதி போட்டான், அது வேற விஷயம். இப்போ அதே தீர்ப்பை பரிசீலனை பண்ணி என்ன எழுதிட்டான்னு சொன்னால், குரானே ஹிஜாப் இல்லை, இஸ்லாத்திலே ஹிஜாப் இல்லை, இவங்களா போட்டு வராங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எழுதியிருக்காங்க. அதனால இங்கே நிறைய போராட்டங்கள் நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டங்கள். போராட்டத்துக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. போராட்டம் சொன்னால் கோஷமிட்டு சும்மா கத்தி எங்களுக்கு இந்த தீர்ப்பை சரியா தாங்கன்பாங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து, இந்த தீர்ப்பு இதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்ப்புலாம் வந்துச்சோ அதையெல்லாம் எதிர்த்து பழைய விஷயங்கள்லாம் பேசி இந்த ஹிஜாப் இஸ்லாத்தில் இருக்குதுங்கிற ஒரு விளக்கம் கொடுத்து போராடுவாங்க. அதனால அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள்ல கலந்துங்க. நிறைய இயக்கங்கள், கட்சிகள் நடக்குது. அதில் குறிப்பாக ஐக்கிய ஜமாத் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக ரமலானை மீண்டும் சொல்கிற ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவதோடு இன்றைய மகரீபில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து நல்ல செய்திகளை செவியுற்று வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம பள்ளி இந்த செட்டுனுடைய வேலைலாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜமாத் வந்திருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜமாத், அதில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு வந்தவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, உங்கள் பள்ளியில் அடுத்தடுத்து வேலைகள் நடக்குது, பள்ளியை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நிறைய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் தொழுகைக்கு தான் ஆள் இல்லைன்ட்டு ஒரு வருத்தமும் பட்டுட்டு என்னுடைய உதவியாக ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து நம்மளுடைய பள்ளிக்கு உதவி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஹக்கில் எல்லாரும் துவா செய்து கொள்ளுங்கள். பள்ளி நமக்கு விரிவாக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் தொழுகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குங்கிறத வாரம் ஒரு பெரிய மனவேதனையோடு தான் நம்ம சொல்கிறோம். உங்கள் மேலே பெரும் கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை தாண்டி இருக்கக்கூடியது நம் சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்கிற ஒரு மனவேதனை தான். அந்த மனவேதனைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆறுதல் சொல்ல போகிறீங்க, எவ்வளோ விரைவில் ஆறுதல் சொல்ல போகிறீங்க, ரமலானை எப்படி அடைய போகிறீங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தீர்வு இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.